2022ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படம் 4 விருதுகளை பெற்றிருக்கிறது. இதுகுறித்தான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சினிமா பத்திரிகையாளர் கோடங்கி தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தமிழ் திரைப்படங்கள் மொத்தமாக 6 தேசிய விருதுகள் இருக்கிறாங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள்? இது நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா மணிரத்னம் இயக்கத்துல ஒரு படம் வெளியில வருது அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துக்கு நிச்சயமாக விருதை நோக்கி அந்த படம் நகர்த்தப்படும் அப்படின்றது எழுதப்படாத விதி. அதனால பொன்னியின் செல்வன் படத்துக்கு இன்னும் கூடுதல் விருதுகள் எதிர்பார்த்திருந்தாங்க, குறைவாக விருதுகள் கிடைச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இது நிச்சயமாக இதை தாண்டியும் நிறைய படங்கள் போகும்னு எதிர்பார்த்தாங்க. டானாக்காரன்லாம் வந்துச்சு, பட் டானாக்காரன்லாம் எதிர்பார்த்தாங்க இந்த விருது கிடைக்கும்னா அது அந்த பட்டியலே இல்லை. அந்த மாதிரி இன்னும் சில படங்கள் இருக்கு. பட் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கிற விஷயத்துல இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசைக்கு கொடுத்திருக்கிற விருதாக இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே தன் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சித்த பல ஜாம்பவான்கள்லாம் அந்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனா மணிரத்னம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. அது இந்த அங்கீகாரம்ன்றது நிச்சயமா இந்த படத்திற்கு தேவை. இது போன்ற இன்னும் வரலாற்று விஷயங்களும் சரித்திர கதைகளும் படமாக்கப்படுவதற்கு ஒரு பெரிய உத்வேகமாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படிதான் நான் பாக்குறேங்க. சார், தொடர்ந்து சரித்திர படங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இதை பத்தின உங்களுடைய கருத்து? இல்ல, சரித்திர படங்கள் நம்ம வெறும் புத்தகங்கள்ல வெறும் எழுத்து வடிவில் படித்த பல விஷயங்கள் இன்னைக்கு செல்லுலாய்டுல நம்முடைய காட்சிக்கு கண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு காட்சிகள்லாம் இருந்திருக்கும், அந்த காலகட்டங்கள் இப்படிலாம் நடந்திருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் எழுத்து வடிவில் தான் படிச்சிருப்போம். அது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெறுவதற்கே காரணம் என்னன்னா, வெறும் படித்த விஷயங்கள் காட்சிகளா வரும்போது மக்கள் கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. அது அந்த மாதிரி வரவேற்பும் கொண்டாட்டமும் தொடரணும் அப்படின்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள், சரித்திர விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு படங்களை ஆக்கணும்னா இந்த வரவேற்புகளும் இருக்கணும். இது மாதிரி சாதனையாளர்களுக்கு விருதுகளும் கொடுத்து கௌரவப்படுத்தினாதான் இந்த படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம உலக படங்களை பார்த்து வியந்துட்டு இருக்கோம். உலக படங்கள்ல நிறைய படங்கள் எடுக்கும் போது இப்படிலாம் நம்ம படங்கள் எடுக்க மாட்டாங்களா, தமிழ்ல இப்படி படங்கள் வராதா, ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்களே, வெறும் ஃபேண்டசியாக காதல் படம் இல்லைன்னா ஒரு ஹாரர் படம், ஒரு மோதல் படம், வன்முறை படம் இது மட்டும் எடுக்கிறாங்களே, ஒரு சரித்திர படமோ இல்லைன்னா நம்ம படித்த விஷயங்கள், வரலாற்று விஷயங்கள்லாம் தொட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஆதங்கப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. சமீபத்துல நிறைய படங்கள் அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி படங்கள் வரும்போது மக்களும் அதை ஏத்துக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதுல சின்ன சின்ன பிளாஸ் இருந்தா கூட அதை மக்கள் புறந்தள்ளிட்டு படத்தை வெற்றி படமா மாத்துறாங்க. அதுதான் அந்த படத்திற்கெல்லாம் கிடைக்கிற வரவேற்பா மாறுது. சோ இப்ப பாருங்க, இப்ப பொன்னியின் செல்வன் வந்த உடனே ரொம்ப பெரிய மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு. அது ஈக்குவலா இப்ப அந்த படத்திற்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தேசிய அளவுல ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் இந்த படத்துல நிறைய இருந்தது, அதையெல்லாம் அவங்க கருத்துல கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட விருதுகளே தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தோணுது. அதுலயும் எதுவும் உள்ளான அரசியல் இருக்குமா அப்படின்னு தெரியல. இனிமே அடுத்தடுத்து வரும்போதுதான் அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்ம. சார், சிறந்த நடிகருக்கான விருது பாத்தீங்கன்னா இப்போ கன்னடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு ரிஷப் ஷெட்டிக்கு. தமிழ்ல அதுக்கான விருதுகள் யாருக்குமே கிடைக்கல. இப்ப இதை பத்தி நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறது சார்? இது ஒரு பாடமா லெசனா எடுத்துக்கணும். நம்ம அவங்க என்ன கேட்டகரியில எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, விருதுகள் வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகிறது அல்லது சிபாரிசுகள் மூலமாகத்தான் அது கிடைக்கப்படுகிறதுன்றதுல நான் எப்பவுமே உறுதியா இருக்கிற ஆள் நானு. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சாதகமான நிலைப்பாடோடு ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விருது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. ஒன்றிய அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்காங்களோ அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்ல அவங்க நடிக்கிறாங்க, அவங்க தயாரிக்கிறாங்க, அவங்க இயக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் வரும்போது நிச்சயமா ஏதோ ஒரு விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டுட்டே இருக்கு காலங்காலமாக. அது எந்த ஒன்றிய அரசு இருந்தாலும், நான் குறிப்பாக இவர்களை மட்டும் சொல்லல, எந்த ஒன்றிய அரசு இருந்தாலும் அதுல ஒரு லாபி நிச்சயமா வேலை செய்யும். அந்த அடிப்படையில தான் இது இப்ப நீங்க அப்ப தமிழ்ல யாருமே சிறந்த நடிகர்களே இல்லையா? கடந்த ஆண்டு வந்த படங்கள்ல இந்த ஆண்டு வந்த படங்கள்ல யாரும் நடிகர்களே இல்லையா? அப்படி இல்ல, நம்முடைய மொழிக்கு நம்ம மொழியில இவரெல்லாம் இருக்கிறாங்க, இவரெல்லாம் கொடுத்துக்கலாமே நம்ம தோணுது. அவர்கள் என்ன கேட்டகரியில அந்த கன்னட மொழிக்கு அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல நமக்கு. எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அது நம்ம வாங்கும்போது நம்ம கொண்டாடுவோம். இப்ப அவங்க வாங்கியிருக்காங்க. இப்ப அவர்களை விட நமக்கு வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ல வேறு ஒரு
டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து விருதுகள் கிடைச்சிருக்கு. அன்பறிவு மாஸ்டர் வந்து கன்னட படத்துல வேலை பார்த்து அங்க ஸ்டண்ட் கலைஞராக இருந்து அந்த படத்திற்காக அவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. அவர் நம்ம தமிழர் அவரு. அப்ப நம்ம அப்படிதான் பார்க்கணும். சோ இதனால இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு இனி வர்றதுக்கும் தயாராயிட்டோம். ஒரு தங்கலான் வந்திருக்கு, இன்னும் படங்கள் வந்துகிட்டு இருக்கு, கங்குவா வருது, இன்னும் நிறைய படங்கள் வரிசை கட்டி வர்றதுனால பல பேரும் தயாரா வருவாங்க. அப்புறம் நம்ம அடுத்த முறை இதை கேள்வி கேட்க சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன் நான். சார், தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு ஒன்று இருக்குது சார். பேய் படங்கள்னா தொடர்ந்து பேய் படங்களாகவே வரும், இல்லை ஒரு கிரைம் ஸ்டோரினா கிரைம் ஸ்டோரியாகவே தொடர்ந்து வரும். ஆனால் விருதுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியை சேர்ந்த ஒரு தரமான படத்துக்கு தான் வந்து விருதுகள் வழங்கப்படுது. இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவோட போக்கு இதுக்கப்புறம் மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? தமிழ் சினிமாவுடைய போக்கு வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல, பெரும்பாலான சினிமாக்களை நீங்க சொல்ற மாதிரி தான். பெரும்பாலான மொழிகள்ல ஒரு படம் வெற்றி அடைந்தால் அதே மாதிரி ஒரு 100 படம் வரும். ஆனா ஒரு படம் தான் ஜெயிக்கும், மற்ற படங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். தமிழ் சினிமால என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற நடிகர்களா இருக்கட்டும், இவங்க வந்து இப்ப சினிமா வந்து முன்னாடிலாம் தயாரிப்பாளர்கள் முதலாளிகள் கையில இருந்துச்சு, அப்புறம் இயக்குனர் கையில மாறிச்சு, இப்ப நடிகர் கையில மாறிடுச்சு. சோ நடிகர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் திரைப்படமா மக்கள் மத்தியில வந்து நிக்குது. இதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ ஒரு சிறந்த படம்னு சொல்லி வருது. சோ அதனால வந்து இங்க கதையின் மீது அதுவும் கதாசிரியர் மீது நம்பிக்கை வைத்து எடுக்கிற படங்கள் வரும்போது பெரிய படங்களாக, வெற்றி படங்களாக, மக்களால் கொண்டாடப்படுகிற படங்களா மாறும். அந்த நிலைக்கு வந்து நம்ம இன்னும் மாறணும். ஏன்னா தமிழ் சினிமா முழுக்க முழுக்க ஹீரோயிசத்து பின்னாடி ஓடி போயிடுச்சு. அது எப்ப திரும்ப மீண்டெழுந்து நம்ம கதாசிரியர்கள், ரைட்டர்கள் கொடுக்குற மரியாதையோட, ஏன்னா மலையாள படங்கள் நீங்க ஒப்பிட்டு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மலையாளத்தை மட்டும் பாக்குறீங்க, கன்னடத்தை பாக்குறீங்க, தமிழை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. மலையாள படங்கள்ல, கன்னட படங்கள்ல அங்கெல்லாம் வந்து ரைட்டர்ஸ் சொல்லப்படுகிற அவர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய உரிய அங்கீகாரம் வழங்கப்படுது. தமிழ்ல அந்த ரைட்டர்ஸ் எங்க இருக்காங்க? அந்த கேட்டகரியே குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரே நபர் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு, எல்லா கிராஃப்டும் நானே போட்டுக்கிறாரு. அதனால பெரும்பாலான படங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற வெற்றியை பெறாமல் மக்கள் கிட்ட போய் சேராம அது பெரிய பொருட்செலவுல எடுத்தா கூட வீணா போகுது. அப்ப அந்த தவறை நம்ம சுட்டி காட்டுற இடத்துலதான் நம்ம இருக்கோம், ஊடகம் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸ் ஏத்துக்கலன்னா ஏன் ஏத்துக்கலன்னு அவங்க சுய பரிசோதனை பண்ணி பாக்குறதுக்கு தவறிடுறாங்க. பட் ஹீரோ டேட் கிடைச்சிட்டா போதும் படம் தயாரிக்க முன் வர்ற அந்த போக்கை மாறினா மட்டும்தான் நல்ல திரைப்படங்களும், நல்ல திரைப்படம்ன்றது வந்து நம்ம வந்து எல்லா மக்களும் கொண்டாடுகிற படம், அதே நேரத்துல அது ஒரு கருத்தாரமிக்க படமா இருந்தாதான் அது நல்ல திரைப்படமா நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும். நிறைய வருவாய் கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால வன்முறை படங்கள் கூட இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வருவாய் கிடைக்குது. அதுக்காக அந்த படங்கள்லாம் நல்ல படங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. வெறும் ரெவென்யூ மட்டுமே ஒரு படத்தை தீர்மானிக்க முடியாது, அந்த படத்தினுடைய தரத்தை. அந்த வகையில கதாசிரியரோடு சேர்ந்து பயணிக்கிற படங்கள் இப்ப இந்த மாதிரி விருதுகளுக்கு போய் தகுதியான படங்களா மாறுது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்ப்பா, நீங்க பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், இல்ல நிறைய படங்கள்ல வேலை பார்த்த ஆட்கள் எல்லாருமே அதுல வந்து கதை இலாக்கா ஒன்று இருந்திருக்கும், தனித்தனி செக்மெண்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. இவங்களை கூட்டு முயற்சியா சேர்ந்து எடுக்கும் போது வெற்றிகள் வந்து ஈஸியா கிடைக்குது. அந்த அடிப்படையில நீங்க ஒருத்தர் ஜெயிச்சுட்டாருன்னு ஒரு ஃபாலோ பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இன்னைக்கு மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க, ரசனை எப்படி மாறிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் நல்ல திரைப்படங்களை கொடுக்க முடியும். இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் காத்திருக்காங்க. சார், இதுல மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, இப்ப அறிவிச்சிருக்கிற விருதுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டுகளுக்கு தான் நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரிய பட்ஜெட்ல செலவு பண்ணி எடுத்திருக்கிற படங்கள், வசூல்ல வந்து நிறைய சாதிச்ச படங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா நிறைய சின்ன சின்ன படங்கள் பார்த்தோம்னா நம்ம இந்தியா லெவல்ல பேசப்பட்டிருக்கு, நிறைய கருத்துக்கள் அடங்கிய படங்கள் இருக்கு, வரவேற்பு பெற்ற படங்களும் இருக்கு. ஆனா அந்த படங்களுக்குலாம் பெருசா அங்கீகாரம் கிடைக்கவே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி தானாக்காரன் அதுவுமே நம்ம சொல்லலாம், அதுலயுமே பெருசா கிடைக்கல. இதை எப்படி நம்ம பாக்குறது? அதுதான் சொல்ல வரேன். இது எப்பவுமே நான் முதல் சொன்ன அந்த கருத்து தான். விருதுகள் வந்து வழங்கப்படுவதில்லை, வழங்கப்படுகிற விருதுகளாக இருந்தால் தரமான படங்களுக்கு அந்த ஜூரி செக்ஷன்ல உட்கார்ற எல்லாருமே வந்து சரியான படங்கள், இதுதான் சரியான படம், இது சரியான கருத்தை சொல்லியிருக்கு, மக்களுக்கு இந்த கருத்து கண்டிப்பா போய் சேரணும், இந்த கருத்தை எடுத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் நம்ம வழங்கணும்னு சொல்லி அது கரெக்டா அவங்க வந்து கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்ல, நீங்க வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக நிலைப்பாடோடு ஒரு விஷயம் சொன்னாலே அவர்கள் பட்டியலில் ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சிடுறாங்க. அந்த வகையில போகும்போது நீங்க கேட்கிற விஷயங்கள் நம்ம எடுக்கவே முடியாது. இது அதனாலதான் பாருங்க, நிறைய படங்கள் வந்து இங்க இந்திய அளவுல படங்கள் நிராகரிக்கப்படுற நிறைய படங்கள் சர்வதேச அரங்குல போய் பல விருதுகளை வாங்கிட்டு வருது. நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க சர்வதேச அரங்குக்கு போற படங்கள்ல ஒரு படம் கூட இங்க தேசிய விருதுக்கோ மாநில விருதுக்கோ தகுதி இல்லாத படங்களா? அப்புறம் எப்படி நீ சர்வதேச விருதுகள் கொடுக்கப்படுது? கடந்த பல ஆண்டுகளாக எடுத்து பாத்தீங்கன்னாவே இங்க மாநில அரசால் புறக்கணிக்கப்பட்ட படம்,
தேசிய அளவுல வந்து தேசிய விருதுகளால் புறக்கணிக்கப்பட்ட பல படங்களுக்கு சர்வதேச அரங்க வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கு. ஆக இங்க வந்து அமைப்பே மாறணும். இது தன்னாட்சி பெற்ற அமைப்புன்னு சொல்றாங்களே தவிர விருது கமிட்டி அங்கேயும் மிகப்பெரிய லாபி இருக்கு, அங்கேயும் மிகப்பெரிய ஒரு உள்ளான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அந்த அடிப்படையில சாதகமானவர்களுக்கு அங்க எல்லாம் கிடைக்கிறது, அங்க உழைப்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரமோ திறமையாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டிய மக்களுக்கு அங்கீகாரம் சரியாக வழங்கப்படுவதில்லை. இது எழுதப்படாத விதிங்க. வேதனையோட நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்ப யாருக்கு வந்து சாதகமா நடத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க பாதகமாயிட்டீங்கன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. நான் சொன்ன உதாரணத்துக்கு தான் டானாக்காரன் சொன்னேன். அந்த மாதிரி நம்ம வந்த நிறைய படங்கள் உதாரணம் சொல்ல முடியும். அப்ப அந்த படங்கள் எல்லாம் நல்ல படமே இல்லையா, நல்ல திறமை அதுல இல்லையா, அந்த படம் எடுக்கப்பட்ட விதம் வந்து மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சா, இல்ல அது என்ன கருத்தை முன் வச்சுது, எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை சிக்கலை அது அழகாக தெளிவா சொல்லுச்சு. அந்த படங்கள்ல என்ன ஆச்சு? அஞ்சாமைன்னு ஒரு படம் வந்தது. அஞ்சாமைன்னு ஒரு படம், அந்த படம் வந்து எதற்கு எதிராக பேசுற படம். நிச்சயமா அந்த படத்தை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கு, அதனால கொடுக்க மாட்டாங்க. அது அவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையா சொல்லுச்சு. ஸோ இப்படி பல படங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். இங்க அதிகார வர்க்கம் என்ன நினைக்குதோ அது மட்டும் தான் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவருடைய பெயரில் வழங்கப்பட்ட அந்த அறிமுக இயக்குனர் படத்துக்கான அந்த விருதையே வந்து தூக்கிட்டாங்க, அவர் பேர் எடுத்துட்டாங்க. வெறும் அறிமுக இயக்குனர் விருதுன்னு சொல்றாங்க, அறிமுக படத்துக்கான விருதுன்னு. அப்ப இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் எதனால, என்ன பெரிய மாற்றம் சினிமாவில் நடந்துற போது? ஏற்கனவே காலகாலமா வழங்கப்பட்ட பேரை மாத்துறாங்கன்னா அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு தான் அர்த்தம். ஒன்றிய அரசாங்கத்துக்கு நம்ம ராஜீவ் காந்தின்னு சொன்னாலும் பிடிக்காது, ராகுல் காந்தின்னு சொன்னாலும் பிடிக்காது, இந்திரா காந்தின்னு சொன்னாலும் பிடிக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து இப்ப தெளிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு காலத்துக்கு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தான் என்கிற அந்த அகந்தையோடு செயல்படுவாங்கன்னு தெரியல. பொறுத்திருப்போம். ஏன்னா இது எல்லாமே வந்து மக்கள் கையில தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.